நீங்கள் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களை நிராகரித்தோ, பேராசிரியர் பரமசிவன் அவர்கள் நிராகரித்தோ தமிழ்நாட்டிலே தமிழ் அரசியலை எவனும் பேசிவிட முடியாது. தோப்பா அவர்களுடைய அறைக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே படம் என்னன்னால் அவர் பெரியாரோடு இருக்கக்கூடிய படம் தான் அங்க இருக்கும். பண்பாட்டு தளத்தில் தமிழ் பண்பாட்டை எவ்வாறு நாம் அடையாளம் காணுவது, தமிழ் பண்பாட்டிற்குள்ளாக ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு எப்படியெல்லாம் பொதித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து எடுத்து காட்டியவர் அறிஞர் தோப்பா அவர்கள். அவைதான் நமக்கு இன்றைக்கு ஆயுதமாக இருக்கின்றன. ஏனென்றால் RSS கொண்டு வருவது என்பது ஒரு பண்பாட்டு அரசியல், ஒரு பண்பாட்டு ஆதிக்க அரசியல், வேத பண்பாட்டு ஆதிக்க அரசியல், ஆரிய பண்பாட்டு ஆதிக்க அரசியல். அதற்கு எதிராக தமிழ் பண்பாட்டு அரசியல் பெரியாரிய கருத்தின் வழியாக எப்படி எதிர்கொள்கிறது என்பதற்கான ஒரு நூலாக, அடிப்படை நூலாக நமக்கு அமைவது தோப்பாவினுடைய சிந்தனை தெரிப்பு. அதே போல தமிழர்களினுடைய அந்த மெய்யியல் கோட்பாட்டை குறித்து அதே மேடையிலே பேசியவர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர். பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழர்களுக்கென்று ஒரு மெய்யியல் கோட்பாடு இருக்கிறது என்று அந்த மெய்யியலை ஆய்வு செய்து உலகத்திற்கு எடுத்து சொன்னவர். இந்தியாவினுடைய மெய்யியல் என்றால், இந்தியாவினுடைய தத்துவ கோட்பாடுகள் என்றால் அது ஆரிய வழி தத்துவ கோட்பாடுகள், வேதாந்த சித்தாந்தங்கள், வேதாந்தத்தினுடைய வியாக்கியானங்கள் என்றுதான் பேசி வந்திருக்கிறார்கள். வேதங்களை வைத்துக் கொண்டுதான் இந்தியாவிற்கென்று ஒரு சிந்தனை மரபு இருக்கிறது என்று பேசுகின்ற இடத்தில் தமிழனுக்கென்று ஒரு தனித்த சிந்தனை மரபு இருக்கிறது. அது வேதாந்தத்திற்கு எதிரானதாக இருக்கிறது, அது உலகளாவிய அளவில் இருக்கிறது, அது ஒரு மெய்யியலாக இருக்கிறது, அனைத்தையும் வியாக்கியானப்படுத்துகிறது என்று நமக்கு ஒரு மிக பெரும் கருத்தியல் ஆயுதத்தை எடுத்துச் சொன்னவர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர். பெரியாரியம் உருவாக்கிய சிந்தனையாளர்கள் இவர்கள் பெரியாரியல் வழியாக வந்தவர்கள். நீங்கள் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களை நிராகரித்தோ, பேராசிரியர் பரமசிவன் அவர்கள் நிராகரித்தோ தமிழ்நாட்டிலே தமிழ் அரசியலை எவனும் பேசிவிட முடியாது. தமிழ் தேசிய அரசியல் என்றால் இந்த இருவரினுடைய இந்த ஆளுமை பண்பு, இவர்களுடைய சிந்தனை மரபு, இவர்கள் ஆய்ந்தறிந்து கொடுத்த அந்த ஆயுதம் தான் தமிழ் தேசிய அரசியல் இந்தியாவிற்குள்ளாக ஆரிய ஆதிக்கத்திற்கு எதிராக நடத்துகின்ற சண்டைக்கான கருத்தாயுதமாக நமக்கு இருக்கிறது. இருவருமே பெரியாரிஸ்டுகள், இருவருமே திராவிடர் இயக்கத்தோடு தம்மை இணைத்துக் கொண்டவர்கள். இன்றைக்கு பெரியாரை நிராகரிக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் நெடுஞ்செழியன் அவர்களை நிராகரிக்கின்றோம், பேராசிரியர் பரமசிவன் அவர்களை நிராகரிக்கிறோம் என்று பேசிவிட முடியுமா? ஐயா ஆணைமுத்து அவர்களை நிராகரிக்கிறோம் என்று பேசிவிட முடியுமா? ஐயா ஆணைமுத்து அவர்கள் பெரியாரியலை மார்க்சியத்தோடு இணைத்து அதனுடைய அடைத்த கட்ட நீட்சியை எடுத்து உரைத்தவர். நமக்கு அவருடைய சிந்தனை தெரிப்புகள் மார்க்சியத்தினுடைய பார்வையில் பெரியாரியலை இணைத்து சிந்தித்து அதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி நிறுவியவர். இந்த மூன்று ஆளுமைகள், பெரியாரினுடைய காலத்துக்கு பின்பு இயங்கிய இந்த மூன்று ஆளுமைகள் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் சிந்தித்தவர்கள், தெளிவடைய வைக்கக்கூடிய வகையிலே நமக்கு கருத்தியல் ஆயுதத்தை கை கொடுத்தவர். இவர்கள் பெரியாரிஸ்டுகள், பெரியார் இயக்கத்தின் வழி வந்தவர்கள், தந்தை பெரியாரை போற்றியவர்கள். தோப்பா அவர்களுடைய அறைக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே படம் என்னன்னால் அவர் பெரியாரோடு இருக்கக்கூடிய படம் தான் அங்க இருக்கும். நான் செல்லும் பொழுதெல்லாம் உரையாடி இருக்கின்றேன். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.